Hi guys, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது chapter 15 probability exercise 15.1. So இப்போ 11th problem solve பண்ணலாம். Gopi buys a fish from a shop for his aquarium. The shopkeeper takes out one fish at random from a tank containing 5 male fish and 8 female fish. What is the probability that the fish taken out is a male fish? So நம்ம வந்து probability of a fish taken out from the டேங்க் ஆனா அந்த ஃபிஷ் வந்து மேலா இருக்கிறதா அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளோட கண்டிஷன் மேல் ஃபிஷ் இருக்கிறது தான் நம்மளோட ரைட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டல் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். 5 + 8 is equal to 13. சோ ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேல் ஃபிஷ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ். சோ மேல் ஃபிஷ் எத்தனை 5, டோட்டல் 13. சோ 5/13 தான் நம்மளோட ப்ராபபிலிட்டி. கைஸ், we'll move on to the 12th one. A game of chance consists of spinning an arrow which comes to rest pointing at one of the numbers 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. And these are likely outcomes. What is the probability that it will point at 8, an odd number, a number greater than 2, a number less than 9? So first வந்து 8 இருந்தா என்ன சான்ஸ் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். So டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. இப்போ 8ல பாயிண்ட் பண்ண போகுது அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. சோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 1/8. சோ ஃபேவரபிள் அவுட்கம் 1, டோட்டல் வந்து 8. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் நம்பர். சோ கொடுத்த 1 to 8ல இருந்து எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு? 4. எத்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7 டிவைடட் பை டோட்டல் நம்பர் திரும்ப 8. சோ 4/8 is equal to 1/2. தேர்ட் ஒன். சோ அவங்க கேட்டிருக்க கிரேட்டர் than 2 கேட்டிருக்காங்க. சோ 1ல இருந்து 8 குள்ள பாக்கும்போது 2க்கு மேல 4, 3, 4, 5, 6, 7, 8. சோ 6 நம்பர்ஸ் இருக்கு. Right? So 6 divided by total number of அதே. So divided by 8. So is equal to 3/4 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. Fourth one, a number less than 9. Okay? So 9 கீழ எல்லாமே 9 கீழ கொடுத்த நம்பர்ஸ் தான். 1 to 8. So possible பாத்தீங்கன்னா 8, total 8. So 8 divided by 8 equal to 1. 13th problem. A die is thrown once. Find the probability of getting a prime number, a number lying between 2 and 6 and an odd number. சோ இப்போ டைஸ் த்ரோ பண்ணா நமக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளவுதான் சான்ஸ். சோ பிரைம் நம்பரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5 மட்டும் தான் பாசிபிள். கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகும்? பிரைம் நம்பர் செக் பண்ண போறோம் ப்ராபபிலிட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா 3 டிவைடட் பை டோட்டல். சோ 3 டிவைடட் பை 6. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எழுதி காமிச்சிருக்கணும் நம்மளோட எக்ஸாம்ல. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் லைங் பிட்வீன் 2 and 6. 2க்கு 6க்கு நடுவுல இருக்க என்னென்ன வேல்யூஸ் வரும்? 3, 4, 5. So அங்கேயும் 3 இருக்கு. So 3 divided by total is equal to 1/2. So 3 divided by 6, 1/2. Next, third one. Odd numbers கேக்குறாங்க. Odd numbers பாத்தீங்கன்னா நமக்கு 1, 3, 5 மட்டும். மறுபடியும் 3 தான். So 3 divided by total is nothing but 3 divided by 6 is equal to 1/2. I hope இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Thank you.